எல்லாருக்கும் வணக்கம். நம்ம வாழ்க்கைக்குன்னே ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் கிடைச்சா எப்படி இருக்கும்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? நாம எல்லாருமே அப்படி ஒரு வழிகாட்டியை தேடிட்டு தான் இருக்கோம். அத பத்தி தான் இன்னைக்கு நாம ஆழமா பார்க்க போறோம். சொல்லுங்க, நம்மள எத்தனை பேருக்கு இந்த கஷ்டமான நேரத்துல வழிகாட்ட ஒரு சிஸ்டம் இல்லனா ஒரு பிளே புக் இருந்தா நல்லா இருக்குமேன்னு தோணிருக்கு. கண்டிப்பா நம்ம எல்லாருமே நம்ம வாழ்க்கையில ஏதோ ஒரு கட்டத்துல இத நினைச்சிருப்போம். இந்த தேடலுக்கு பாத்தீங்கன்னா விதவிதமான பதில்கள் இருக்கு. இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒண்ணுக்கொன்னு சம்பந்தமே இல்லாத 3 அழகழகு கண்ணோட்டங்கள். கண்ணோட்டம் ஒரு துறவியோட பாதை. அதாவது உங்க நாள நன்றியோட ஆரம்பிச்சீங்கன்னா வர தடைகள் கூட உங்களுக்கு வாய்ப்புகளா தெரியும்னு இந்த மேற்கோள் சொல்லுது. அடுத்தது பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் திங்கிங்க மையமா வச்ச ஒரு அப்ரோச். இது உங்க வாழ்க்கை ஒரு பஸ் பயணம் மாதிரி உருவகப்படுத்துது. மத்தவங்க பஸ்ஸோட உங்க பஸ்ஸை கம்பேர் பண்ணாதீங்க, உங்க பயணத்தை மட்டும் என்ஜாய் பண்ணுங்கன்னு சொல்லுது. கடைசியா இதுக்கு முன்னாடி பார்த்த 2ல இருந்தும் ரொம்பவே வித்தியாசமான கொஞ்சம் ஷாக்கிங்கான ஒரு பார்வை. ஒன்னு ஆன்மீகம், இன்னொன்னு பாசிட்டிவ் திங்கிங், இது ஆதிக்கம். பாருங்க, இந்த 3 வழிகாட்டிகளும் பார்க்க எவ்வளவுதான் வித்தியாசமா தெரிஞ்சாலும் இது எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு பொதுவான கட்டமைப்பு, ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு. அதுதான் நாம இன்னைக்கு உடைச்சு பார்க்க போறோம். சரி, வாங்க உள்ள போலாம். முதல்ல எதுக்காக நாம ஒரு பிளே புக் தேடுறோம்னு பாப்போம். அப்புறம் இலக்கை எப்படி செட் பண்றது, அதுக்கான ரூல்ஸ் என்ன, நம்ம மைண்ட் செட்டை எப்படி மாத்துறதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்த்துட்டு கடைசியா உங்களுக்கான ஆட்டத்தை எப்படி தேர்ந்தெடுக்கிறதுன்னு முடிப்போம். எந்த ஒரு லைஃப் பிளேபுக்கை எடுத்தாலும் அதோட முதல் படி இதுதான், இலக்க நிர்ணயிக்கிறது. யோசிச்சு பாருங்க, எங்க போறோனே தெரியாம ஒரு பயணத்தை ஆரம்பிக்க முடியுமா? முடியாது இல்லையா? அதனாலதான் ஒவ்வொரு சிஸ்டமும் ஒரு தெளிவான விஷனோட ஆரம்பிக்குது. அது ஒரு ஆன்மீக தேடலா இருக்கலாம், இல்லனா ஃபைனான்ஷியல் ஃப்ரீடம் அடையறதா இருக்கலாம், ஏன் ஒரு குறிப்பிட்ட பவர் டைனமிக்க உருவாக்குறதா கூட இருக்கலாம். விஷயம் எதுவா வேணா இருக்கட்டும், ஆனா முதல்ல இலக்க வரையறுக்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான முதல் படி. இங்க தான் விஷயம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா மாறுது. லெஃப்ட்ல பாருங்க, ஒரு பெரிய கதையில நம்ம பங்கு என்னன்னு கண்டுபிடிக்கிறத பத்தி பேசுது. ரைட்ல உங்க ஃபைனான்ஷியல் கோல்ஸ் என்னன்னு கேக்குது. ஒன்னு ஆன்மீகம், இன்னொன்னு பணம். ஆனா ரெண்டுக்குமே முதல் ஸ்டெப் ஒண்ணுதான், ஒரு தெளிவான விஷனை உருவாக்குறது. ஆற்றல் பேருந்து புத்தகம் இத ரொம்ப அழகா சொல்லுது. உங்க லைஃப் பஸ்ஸோட டிரைவர் நீங்க தான். எங்க போகணுங்கிறத நீங்க தான் முடிவு பண்ணணும். இந்த தனிப்பட்ட பொறுப்புணர்வு தான் எல்லா பிளேபுக்கோட முதல் அஸ்திவாரமும் கூட. ஓகே, இப்போ இலக்கு செட் பண்ணியாச்சு. அடுத்த ஸ்டெப் என்ன? அந்த இலக்க அடையிறது எப்படின்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? இங்கதான் ஒவ்வொரு பிளேபுக்கும் நமக்கு தெளிவான ரூல்ஸையும் சிஸ்டம்ஸையும் கொடுக்குது. இதுக்கு தி மிரக்கிள் மார்னிங் ஒரு சூப்பர் உதாரணம். லைஃப் சேவர்ஸ்னு சொல்ற இந்த டெய்லி ருட்டீன் பர்சனல் டெவலப்மெண்ட்டுக்கான ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் கைடு. எந்த குழப்பமும் இல்ல, இந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணா போதும். இதே மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரை நாம ஆற்றல் பேருந்து புக்லயும் பார்க்கலாம். இங்கேயும் உங்க பயணத்தை வழிநடத்த 10 தெளிவான விதிகள் கொடுத்திருக்காங்க. ஒரு முறையான அமைப்புங்கிறது இந்த மாதிரி எல்லா பிளே புக்ஸ்ல இருக்கிற ஒரு பொதுவான விஷயங்கிறத இது மறுபடியும் நமக்கு காட்டுது. இந்த ரூல்ஸுங்கிறது வெறும் பர்சனல் டெவலப்மெண்ட்டுக்கு மட்டும் கிடையாது. ஒரு நெகோஷியேஷனுக்கான பிளேபுக்கை எடுத்துக்கிட்டா கூட அங்கேயும் தெளிவான செயல்படுத்தக்கூடிய விதிகள் இருக்கு. இங்க பாருங்க, ஸ்டார்ட் ஹை, அதாவது உயர்வா தொடங்குங்கிறது ஒரு முக்கியமான விதி. ரொம்ப வழக்கத்துக்கு மாறான பிளேபுக்ஸ்ல கூட இதே கட்டமைப்பு தான் இருக்கு. பெண்களை கவர இந்த மேற்கோள் ஒரு விதியை கொடுக்குது, அவங்கள துரத்தாதீங்க, கொஞ்சம் விலகி போங்க. இதுவும் ஒரு வகையான செயல் திட்டம் தான். இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, எந்த ஒரு பிளேபுக்கா இருந்தாலும் சரி, அதுக்குன்னு தெளிவான விதிகள் இருக்கு. சரி, இப்போ உங்ககிட்ட ஒரு விஷன் இருக்கு, அதை ஃபாலோ பண்றதுக்கு ரூல்ஸும் இருக்கு. இது போதுமா? நிச்சயமா இல்ல. எல்லா பிளேபுக்கும் ரொம்ப முக்கியமா சொல்ற 3வது விஷயம் ஒன்னு இருக்கு. அதுதான் உங்க மைண்ட் செட்டை மாஸ்டர் பண்றது. உதாரணத்துக்கு திங்க் லைக் அ மாங்க் புக் நன்றி உணர்வுங்கிற மனநிலையை வளர்க்கச் சொல்லுது. இது பணத்தையோ பொருளையோ சார்ந்ததில்ல, இது ஒரு அமைதியான உள்நோக்கிய பார்வை. இந்த மைண்ட் செட் இல்லாம அந்த புத்தகத்தோட விதிகள் சரியா வேலை செய்யாது. அந்த அமைதியான மனநிலைக்கு அப்படியே ஆப்போசிட்டா ஒரு தொழில் முனைவோருக்கான பிளேபுக்க பாருங்க. இதுக்கு தேவைப்படுறது பயத்தையும் சந்தேகத்தையும் எதிர்கொள்ற ஒரு தைரியமான உறுதியான மனநிலை. தேவைப்படுற மைண்ட் செட்டோட வீச்சு ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு. ஒரு பக்கம் நெகோசியேஷன்ல உணர்ச்சிகளை முழுமையா ஒதுக்கி வைக்கிற பற்றின்மை, இன்னொரு பக்கம் ஒரு பிடிஎஸ்எம் உறவுல கவனமா உருவாக்கப்படுற ஒரு இமோஷனல் கனெக்ஷன். பாதை எதுவா இருந்தாலும் சரி, சரியான மனநிலை இல்லாம ஜெயிக்கிறது கஷ்டம். இப்போ நமக்கு முழுமையான கட்டமைப்பு புரிஞ்சிருச்சு. தொலைநோக்கு பார்வைங்கிறது நம்மளோட இலக்கு, விதிகள்ங்கிறது அந்த இலக்குக்கு போற பாதை. ஆனா மனநிலைதான் அந்த பாதையில நம்மள பயணிக்க வைக்கிற இன்ஜின்.
நம்ம உள்ளுலகத்தை அந்த விதிகளோட ஒன்றிணைக்கிறது தான் இங்க ரொம்ப முக்கியம். இப்போ கேள்விய உங்ககிட்டே திருப்பிடலாம். இந்த எல்லா ஸ்ட்ரக்சர், ரூல்ஸ் எல்லாத்தையும் பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க எந்த ஆட்டத்தை தேர்ந்தெடுக்க போறீங்க? இல்ல, ஒருவேளை நீங்க ஏற்கனவே ஒரு ஆட்டத்துல தான் இருக்கிறீங்களா? நாம இதுவரைக்கும் பார்த்த சில பிளே புக்ஸோட ஒரு சின்ன சுருக்கம் தான் இது. பாருங்க, ஒவ்வொரு புக்கும் ஒரு ரிவார்டை ப்ராமிஸ் பண்ணுது. பாசிட்டிவ் எனர்ஜி, பணம், மன அமைதின்னு. ஆனா அந்த ரிவார்டு வேணும்னா அதோட மைய கொள்கைய நீங்க ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். உண்மைய சொன்னா நாம் எல்லாருமே ஏதோ ஒரு ரூல்ஸ ஃபாலோ பண்ணிட்டு தான் வாழ்றோம். சிலதை தெரிஞ்சு தேர்ந்தெடுக்கிறோம், பல ரூல்ஸ் நமக்கே தெரியாம நம்மள ஃபாலோ பண்ண வைக்குது. இப்ப முக்கியமான கேள்வி இதுதான். நீங்க ஃபாலோ பண்ற பிளே புக்க எழுதுனது யாரு? கடைசியா ஒண்ணு மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒவ்வொரு பிளே புக்குக்கும் ஒரு ரிவார்டை நமக்கு கொடுக்கும். ஆனா அதுக்கு பதிலா நம்ம ஒரு விலை கொடுத்தாகணும். அது நம்ம நேரமா இருக்கலாம், நம்பிக்கையா இருக்கலாம், இல்ல நம்ம பழக்க வழக்கங்களா கூட இருக்கலாம். நீங்க என்ன விலையை கொடுக்க தயாரா இருக்கீங்க?